Welcome to Shankar's Physics Tutorials. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது CBSE Standard 10th ஓட Physics பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு Chapter 10 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். Light, Reflection and Refraction என்ன. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது What is Reflection? Reflectionனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். And then Reflection in Spherical Mirrors. என்னென்ன concave and convex mirrorல reflection எப்படி நடக்கும் and then அதோட ray diagrams, then uses of concave mirror and convex mirror இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Light. ஒரு question, what makes things visible அப்படின்னு நான் கேட்குறேன்னா நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க லைட். ஸோ லைட் வந்து நமக்கு திங்ஸை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டார்க்னஸில் போனீங்கன்னா லைட் இல்லாதனால நம்மளால் திங்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ we need to have a light source to see things. Then next question is, how do we see things? So what க்கு ஆன்சர் பண்ணியாச்சு. Then how do we see things ன்னு கேட்டால், is there any phenomenon அப்படின்னு கேட்டாங்க. Yes, there is a phenomenon. And the phenomenon is nothing but the reflection of light. Reflection of lightனா என்னன்னா, ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து ஒன்று நேச்சுரல் லைட் சோர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸ்லேருந்து ஒரு ரேஸ் ஆஃப் லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படும்பொழுது அது அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ this object has the tendency to reflect the rays of light. இந்த ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டை நம்ம ஐஸ் வழியாக நம்ம பர்சீவ் பண்ணும்பொழுது இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஏன்னா ஈவன் த ஐ ஹேஸ் அ லென்ஸ் இன் இட். நம்ம இந்த பின்னாடி புக் பேக்கில் கான்வெக்ஸ் கேவ் லென்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். தேர் யூ கேன் சி ஹவு த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு நம்ம பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து இமேஜ் ஃபார்ம் ஆனோடனே ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வில் பி ஆப்டிக்கல் நர்வ்ஸ் வழியாக எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து வில் பி சென்ட் டு த பிரைன். Okay, stating that the object is there, a tree is there அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். So the phenomenon of reflection is the phenomenon that helps us to see things. Okay, reflection of light. But now we are going to see a basic difference. You have studied in the earlier class. Transparent medium na enna, opaque medium na enna. Transparent medium example பாத்தீங்கன்னா glass வந்து it allows light to pass through. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லைட் வந்து கிளாஸ் வழியாக பெனிட்ரேட் ஆகி பாஸ் பண்ணி போக முடியும். வேற ஒப்பேக் ஆப்ஜெக்ட் லைக் வுட் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வுட் வழியாக ஒரு லைட் பாஸ் பண்ணுறீங்கன்னா இட் டஸ் நாட் அலோ லைட். அதை என்ன பண்ணுவோம்? பிளாக் பண்ணிவிடும் அந்த லைட்டை. ஸோ தட் இஸ் அன் ஒப்பேக் ஆப்ஜெக்ட். அப்போ விச் கேஷ் ஷேடோஸ் அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டால் யூ வில் ஆல் சே ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இட் கேஷ் ஷேடோஸ். நம்ம ஹியூமன்ஸ் வந்து வி கேஷ் ஷேடோஸ் ரைட்டா. உங்களுக்கு வந்து மார்னிங் or afternoon or evening till the sunlight is there பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோஸோட சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் we are all opaque. ஓகேவா? ஹியூமன்ஸ் ஆர் ஒப்பேக். அதனால ஆல்மோஸ்ட் எல்லா பாடிஸுமே ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கேஷ் ஷேடோஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த ஷேடோ கான்செப்ட் எல்லாத்துலேயுமே என்ன ப்ரூவ் ஆகுறதுன்னா லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன், ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். ஸ்ட்ரைட் லைன் பாத்தில் தான் லைட் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தோம். பட் இது வந்து ட்ரூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கேசஸ்க்கு இட் இஸ் ட்ரூ. பட் சில கேசஸில் ஒரு பாத் ஆஃப் லைட்டில் வெரி ஸ்மால் ஆப்ஜெக்டை நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே லைட் படும் பொழுது அது வந்து பெண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் ஆகுது. இந்த பெண்டிங் ஆஃப் லைட் வேவ்ஸ் இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க? டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் ப்ராபகேஷன்லேருந்து பெண்டிங் வருது. அப்போ பெண்டிங் மீன்ஸ் அது ஸ்ட்ரைட் லைனில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாங்க? இனிஷியலாக தே தாட் தட் லைட் வந்து இட் ஹேஸ் அ வேவ் நேச்சர். வேவ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி ஒரு வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த தியரியை வச்சு சில கான்செப்ட்ஸ் அவங்களால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தென் தே தாட் தட் இட் இஸ் நாட் வேவ். லைட் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர், இந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் லைக் ஃபோட்டான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் சில தியரிஸை சில கான்செப்ட்ஸை அவங்களால ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸுங்கிற கான்செப்டை வச்சு குவான்டம் ஆஃப் லைட் வச்சு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக ஒரு மாடர்ன் குவாண்டம் தியரி ஆஃப் லைட் வர வரைக்கும் they need to wait. அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா light has dual nature. That means it can behave as a wave as well as a particle. Okay, this is the dual nature of light. So straight line propagation of light வச்சு தான் நம்ம இந்த இடத்துல reflection and refraction phenomenonலாம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். We are not going to deal with this. ஓகேவா? இந்த நேச்சர்லாம் நீங்கள் வந்து ஹையர் கிளாஸஸில் dual நேச்சர்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ now we are going to concentrate only on the straight line propagation of light. இந்த straight line propagationக்கு குட்டி குட்டி experiments you have done in the lower class. I hope you all know that.
So with this, we go to the next part. So reflection of light. Reflection of light அப்படின்னு சொல்லும்பொழுது laws இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஜென்ரல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ லெட் அஸ் டேக் த மிரரை, ஹைலி பாலிஷ்டு சர்ஃபேஸ். எப்படி மிரர் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அது மேலே ஒன் எண்டில் வந்து உங்களுக்கு தின் கோட்டிங் ஆஃப் சம் மெட்டல் லைக் சில்வர் ஆர் அலுமினியம், அந்த மாதிரி மெட்டல் கோட்டிங் வந்து கிளாஸில் ஒரு சைடு கோட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அட் த பேக் சைடில் தே வில் யூஸ் சம் டார்க் கலர்ட் பெயிண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த மிரர் என்னவாயிடும், இட் ஹைலி பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இது கிளாஸாக ஆக்ட் ஆகாது. இப்போ இட் இஸ் கோயிங் டு அப்ஸ்ட்ரக்ட் த லைட். அப்போ இது வழியாக கிளாஸ் வழியாக பாஸ் பண்ண விடாது. ஏன்னா இட் பிகம்ஸ் அ மிரருங்கிறதுனால லைட் ரேஸ் ஃபால் ஆகிறது வந்து இட் டென்ஸ் டு ரிஃப்ளெக்ட் பேக். ஸோ இதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், 2 லாஸ் நீங்கள் வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். திஸ் இஸ் த நார்மல். திஸ் பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறீங்க இந்த சர்ஃபேஸுக்கு. இதுதான் இன்சிடென்ட் ரே. லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது இந்த பாயிண்டில். எங்கள் நார்மலும் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. இதுதான் ரிஃப்ளெக்டட் ரே. இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் reflection. So angle of incidence is equal to angle of reflection. Next, the incident ray. The incident ray, the reflected ray, the normal to the mirror at the point of incidence. The normal to the mirror, point of incidence they all lie in the one plane. That means ஒரு பேப்பர்ல நம்ம இந்த எல்லா ரேஸையுமே வரைய முடியும். ஓகே, அதுதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, they all lie in one plane சொல்றாங்க. So now we are going to see the properties of the plane mirror, how the image is formed அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுதான் ஒரு plane mirror. ஓகே, இந்த ஃப்ரண்ட் எண்ட் தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், பேக் எண்ட் வந்து நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் தான் நம்ம ஷேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து அகெயின் ஒரு டால் எடுத்துக்கோங்க. லைட் ஆஃப் ரேஸ் வந்து இங்கேருந்து இது வழியாக பாஸ் ஆகுது. 2 ரேஸ், ஒன்று டவுன் பார்ட், தட் இஸ் லெக் பார்ட்லேருந்து, இன்னொன்று ஹெட் பார்ட்லேருந்து. ஸோ பட்டு இது என்னாகும், ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிறது எப்படி இருக்கும், இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணினீங்கன்னா இந்த ஜாயின் ஆகிற இடம் தான் இட் இஸ் கோயிங் டு பி த இமேஜ். ஸோ இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு see the properties. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க, ஆப்ஜெக்ட் சைஸ் என்ன 1 மீட்டர் டாலாக இருந்தால் உங்களுக்கு இமேஜும் என்னவா இருக்கும், இட் இஸ் 1 மீட்டர் டால். ஸோ ஆப்ஜெக்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் சைஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் லேட்ரலி இன்வெர்டட். லெஃப்ட் சைடெல்லாம் ரைட் சைடாக மிரரில் தெரியும். நார்மலாக ரைட் சைடாக இருந்ததுன்னா மிரரில் உங்களுக்கு லெஃப்ட் சைடாக தெரியும். தட் மீன்ஸ் திஸ் டால் இஸ் ஹேவிங் அ ஃப்ளவர் இன் திஸ் டிரெக்ஷன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல இருக்கு, இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இந்த சைடு வரும்போது இட் பிகம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ திஸ் இஸ் லேட்ரல் இன்வர்ஷன். அண்ட் தென் உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். தட் மீன்ஸ் விர்ச்சுவல் அப்படிங்கும் பொழுது இட் கேன் பி காட் ஒன்லி ஆன் த மிரர். ஸ்க்ரீனில் உங்களால் இமேஜை பார்க்கணும். இப்போ வந்து மிரரில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து மிரரில் தெரியும். அதுதான் விர்ச்சுவல்ங்கிறது. ஓகே, த விர்ச்சுவல் இமேஜஸ் கேன் பி காட் ஒன்லி ஆன் த மிரர். ரியல் இமேஜஸ் அப்படின்னா என்னென்னு பின்னாடி பார்ப்போம். ரியல் இமேஜஸ் வந்து இட் கேன் பி காட் ஆன் த ஸ்க்ரீன் வச்சு தான் அதை இது பண்ண முடியும். வேறஸ் இந்த இடத்துல வந்து இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற இமேஜ் வந்து உங்களால் மிரரில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு ஸ்க்ரீன் இங்கே வச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்க்க முடியாது. பட் இந்த இதை வந்து பர்செப்ஷன் வந்து நமக்கு ஐஸ் வழியாக நம்ம வி கேன் பர்சீவ் திஸ் ரிஃப்ளெக்டட் ரேஸ். அப்போ இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், த இமேஜ் ஃபார்ம்ட் இஸ் far behind the mirror as the object is in front of it. That means இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த மிரருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் 3 மீட்டராக இருந்தால் அதே சேம் 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு பிஹைண்ட் த மிரர் வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். தட் இஸ் த இமேஜ் ஃபார்ம் இஸ் as far behind the mirror as the object is in front of it. So in the distance ஒன்றா இருக்கும். So these are the properties of the plane mirror. Now we are going to see spherical mirrors. ஸோ இப்போ பிளேன் பார்த்தாச்சு, சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் கர்வ்டாக இருந்ததுன்னா தட் பிகம்ஸ் த கர்வ்டு மிரர். இந்த கர்வ்டு மிரருக்கு அடுத்த டெர்மினாலஜி நம்ம என்ன சொல்லலாம்னா we can say as spherical mirrors. இப்போ இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் ஜென்ரலாக மிரர்ஸோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கலாக இருந்தால் அந்த மிரர்ஸ்க்கு பேர் தான் உங்களுக்கு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் கர்வ்டு மிரர்ஸ். So the mirrors whose reflecting surfaces are spherical are called spherical mirrors. இப்போ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து இருக்குன்னா ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு ஹாலோ ஷெல். ஓகே, இந்த டயக்ராம் போகலாம்.
யூ கன்சிடர் திஸ் டு பி த ஹாலோ ஷெல். உள்ள எம்டியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் அந்த ஸ்பியரில் திஸ் இஸ் அ சர்க்கிள், பட் ஸ்பியராக கன்சிடர் பண்ணிக்கோங்க 3 டைமென்ஷனில். அதில் அந்த ஸ்பியர் சர்ஃபேஸில் ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்க. ஸோ தட் பிகம்ஸ் த உங்களுக்கு ஸ்பெரிக்கல் மிரர். இது கான்கேவா கான்வெக்ஸாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒரு ஹாலோ ஷெல்லேருந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து ஒரு பார்ட்டை நீங்கள் கட் பண்ணி எடுக்கும் பொழுது தட் பிஹேவ்ஸ் அஸ் த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஓகேவா? ஸோ த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் சச் மிரர்ஸ் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். ஓகே, இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் சொல்லும் பொழுது லைட் படும்பொழுது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் ஆஃப் த மிரர் தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நவ் வி வில் சி what are the types of spherical mirrors. Spherical mirrors க்கு reflecting surface is curved inwards, உள்ள கூடி உங்களுக்கு வளைஞ்சு இருந்ததுன்னா அது concave. Convex ன்னு சொல்லும் பொழுது whose reflecting surface வெளியே இருக்கு. ஓகேவா? தட் மீன்ஸ் இந்த ஷெல்லை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் கோட்டிங் அடிச்சுட்டிங்கன்னா தென் உள்ளே இருக்கக்கூடியது வந்து நான் ரிஃப்ளெக்டிங்காக. ஸோ the mirrors whose reflecting surface is curved outwards is called as the convex mirrors. I hope you understand up to this. Now we are going to see few terminologies based on this. Okay va? You remember this diagram. In the diagram which நம்ம என்னென்ன terms related to the ray diagrams க்கு நமக்கு தேவையானது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். First one, pole of the mirror. இப்போ generalized spherical mirrors ரெண்டுத்துக்குமே concave and convex ரெண்டுத்துக்குமே காமனா சொல்ல போறேன். It is applicable to both. இப்போ இந்த center of the spherical mirror பார்த்தீங்கன்னா, that is center of the reflecting surface பார்த்தீங்கன்னா இந்த இடம். So this is going to be the pole of the spherical mirror. இதே இது concave ஆந்த pole of the concave mirror or convex ஆந்த convex mirror சொல்லுவாங்க. ரெண்டு இடத்துலையும் it has pole. ஓகேவா? So this is pole and this is center of curvature. Okay. Now next one, what is center of curvature அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். You know that this is a sphere. Okay, இந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்பியர்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸை தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். That means the reflecting surface of this spherical mirror, it forms the part of the sphere. This sphere has a center which is called as the center of curvature. புரியுதா? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எதில் இருக்குது? இந்த ஸ்பியர்லேருந்து ஒரு பார்ட்டு தான். இந்த ஸ்பியருக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் மீன்ஸ் இதுதான் ஸ்பெரிக்கல் மிரராக இருந்தால் இட் லைஸ் அவுட் சைட் த மிரர். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இது மிரரோட பார்ட்டாக இருக்குது. அது வேற ஸ்போல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ன்னு பார்த்தோம். வேற சீங்கிறது இட் இஸ் அவுட் சைட் த மிரர். So which is not a part of the mirror. இப்போ இந்த center of curvature for concave mirror எப்படி இருக்கும்? Lies in front of it. Whereas உங்களுக்கு வந்து convex mirror reflecting surface இந்த இடம் வெளி கூடி இருக்கிறதுனால center of curvature lies behind the mirror. மிரருக்கு பின்னாடி இருக்கும். ஓகேவா? So this is the center of curvature. And now we are going to see the radius of curvature. இப்போ again அதே தான். எல்லா ஸ்பியருக்குமே ஒரு ரேடியஸ் இருக்கும். ஓகே, அந்த ஸ்பியர் உள்ள ஒரு பார்ட் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால அந்த ஸ்பியர் ஹேஸ் அ ரேடியஸ் விச் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரராக இருக்கும். ஸோ ஸ்பியரோட ரேடியஸ் பிகம்ஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரராக இருக்கும். திஸ் இஸ் ஆர். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பிகம்ஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே. Next, we are going to see principal axis. You consider imaginary line that passes through the pole and the center of curvature, which is the principal axis. Now, with this basic terminologies of the spherical mirrors, நம்ம basic ray diagram போகலாம். Okay. Now, we are going to see. Now we see the ray diagrams, reflection in the spherical mirrors. First, let us take the கான்கேவ் மிரர். இப்போ கான்கேவ் மிரரில் பார்த்தீங்கன்னா பேரலல் ரேஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது. இன்ஃபினிட்டியிலேருந்து ரேஸ் ஆஃப் லைட் வந்து பேரலல் ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகாது. பேரலல் ரேஸ் வந்து ஃபால்ஸ் ஆன் த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகும்? ஆல் திஸ் ரிஃப்ளெக்டட் ரேஸ் டென்ஸ் டு இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட் ஆர் டென்ஸ் டு மீட் அட் அ பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் இந்த கேஸ் ஆஃப் உங்களுக்கு கான்கேவ் மிரர். இப்போ பார்த்தீங்கன்னா this is the mirror
and Mn is the aperture, and P is the pole of the mirror, C is the center of curvature. இங்க இருந்து the dotted lines நான் போட்டிருக்கேன்னா அது வந்து it is a normal to the mirror. இது வந்து உங்களுக்கு தெரியும் these mirrors வந்து obeys laws of reflectionங்கிறதுனால ஒரு incident ray வந்து நான் மார்க் பண்ணி அதோட நார்மல் வந்து ஆங்கிள் மார்க் பண்ணுறேன். I is equal to angle is I, and now after reflection பாருங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் ரேக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து எது வழியாக பாஸ் ஆகும்னா இட் பாசஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். அகெயின் இன் திஸ் கேஸ் த சேம் திங், திஸ் இஸ் த ரிஃப்ளெக்டட் ரே, அண்ட் ஃபார் திஸ் கேஸ் இட் பாசஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ், அண்ட் அகெயின் திஸ் கேஸ் ஆல்சோ. ஸோ 4 ரேஸ் நம்ம மேலும் கீழும் பார்த்துருக்கோம். ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் பாசஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். தட் மீன்ஸ் ஒரு பேரலல் ரேஸ் வந்து கான்கேவ் மிரரில் உங்களுக்கு ஃபாலோ ஆகும்போது ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் வந்து எல்லா ரிஃப்ளெக்டட் ரேஸும் கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் எப்போ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்ங்கிற பாயிண்ட்டில். ஸோ இந்த கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட்டை தே நேம்ட் அஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்போ இதுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ், தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் ஆஃப் த மிரர் அண்ட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரர். இதுதான் ஃபோக்கல் லென்த். இதே இது இந்த கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, பேரலல் ரேஸ் வந்து ஃபாலோ ஆகுது. இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அகெயின் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து ஒரு நார்மல் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் they tend to appear or they tend to come from the principal focus, whereas concave mirrorல எல்லா ரேஸும் intersect ஆகிற பாயிண்ட் வந்து principal focus-ஆ இருக்கு. whereas இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரேஸ்லாம் டைவர்ஜ் ஆகி போகுது, பட் it appears to come from the principal focus. அப்படிங்கிறனால concave mirror is a converging mirror, whereas convex mirror is a diverging mirror. it has the property to diverge. அப்போ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேஸ் எல்லாம் have that in mind. it should appear to come from the principal focus. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு வரீங்க like this. இதே மாதிரி நான் ஒரு ரஃப் டயக்ராம் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். இந்த parallel ray இதோட ரிஃப்ளெக்ஷன், இந்த ரேயோட ரிஃப்ளெக்ஷன் இந்த இடம், ஓகேவா? இது எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம போடணும். ஓகே, நம்ம ஒரே லைனில் இருக்கணுங்கிறதுக்காக ஐ எம் drawing like this. this is the reflected ray, and இந்த ரேக்கு இந்த parallel ரேக்கான ரிஃப்ளெக்ஷன் இங்கே, பட் இட் ஷுட் appears to come from the principal focusங்கிறதுனால நீங்கள் எப்படி வரைஞ்சிக்கோங்க, it will be easy for you. so these are the reflected rays. so one point you need to know in this diagram, from this diagram, principal focus அவங்களுக்கு நான் என்ன தெரியும், the distance between the pole and the principal focus தான் focal length. Mn வந்து it is the diameter of the reflecting surface called as the aperture. apertureனா ஒரு ஓப்பனிங் மாதிரி ஒரு சின்னதாக இதோட length of the reflecting surface தான் apertureன்னு சொல்கிறோம். நம்ம இந்த ஃபுல்லாகவே நம்ம லென்ஸ் ஆகட்டும் ஆர்எல்ஸ் மிரர்ஸ் ஆகட்டும் நம்ம அபேர்ச்சர் சைஸ் வந்து ஸ்மால் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான், தின்னாக கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம we are going to see all those ray diagrams and the explanations. so for spherical mirrors of small aperture இருக்கும்பொழுது radius of curvatureயும் focal lengthயும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து r is equal to 2f, where r is the radius of curvature, f is the focal length of the spherical mirror. அப்போ உங்களுக்கு principal focusங்கிற பாயிண்ட் எதுக்கும் நடுவில் இருக்கும். if r is equal to 2f இருந்தா, that means you see this, உங்களுக்கு radius of curvatureங்கிறது எது, the distance between p and c, ஓகேவா? இப்போ r is equal to twice the f, that means fனா உங்களுக்கு தெரியும் distance between p and f, that means f plus f is equal to 2f தான் உங்களுக்கு வந்து radius of curvature இருக்கு. that means the principal focus lies in between the pole and the center of curvature. புரியுதா? so r is equal to 2f கான meaning. okay, now we are going to see the image formation by a spherical mirror. இப்போ first let us take the concave mirror. ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த 2-3 ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு we directly go into the image format. let us take a large spoon. so இதோட surface பார்த்தீங்கன்னா curved-ஆ இருக்கு, not flat, it is curved.
ஆனால் ரொம்பவும் உங்களுக்கு குழிவாக இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெரிக்கல் மிரர்ஸுமே ரொம்ப குழியாக இருக்காது, ஒரு மாதிரி கர்வ்டு பாத், ஸ்லைட்லி கர்வ்ட், ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மிரர்ஸு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிரர்ஸ் வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு bring one object. இப்போ நான் அந்த ஸ்கெட்ச் பென் எடுத்து கொண்டு வரேன். ஓகே, கேன் யூ see the image here? எஸ். எப்படி இருக்குது உங்களுக்கு? இது எப்படி இருக்குது? என்லார்ஜாக தெரியுது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ரொம்ப என்லார்ஜாக தெரியுது. இப்போ வந்து இமேஜ் எப்படி இருக்குது? விர்ச்சுவலாக இருக்குது. தட் மீன்ஸ் யூ கேன் see the image in this mirror surface. இந்த மிரருங்கிறது இந்த லேடலோட ஃப்ரண்ட் பார்ட்டை நான் சொல்கிறேன். இப்போ நான் ஐம் just moving this pen outside. நான் தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கேன். ஓகே, can you get the image? Yes, you can get the image. Okay, but see that இது வந்து இன்வெர்ட்டடாக தெரியுது. ஓகே, you can see that ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பென் கேப்போட இமேஜ் எக்ஸாக்டாக தெரியுது. நீங்கள் தள்ளி கொண்டு வரும்பொழுது you could see that the pen cap வந்து downwards-ஆ இருக்குது. So that means இப்போ இருக்கக்கூடிய இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக இருக்குது. So when the pen is so much closer to the mirror, you will get an enlarged image. Okay, and then when you just move this pen outside, ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணும்பொழுது you get a diminished image, ரொம்ப குட்டியான இமேஜ் கிடைக்குது. as well as the image is inverted. Now you can see இந்த end வந்து இன்வெர்ட்டடாக தலைகீழாக தெரியுது. So now this part behaves as the concave mirror. Okay, so next I'm going to flip this. இப்போ இங்க பாத்தீங்கன்னா this is the convex mirror. You could see the entire image of this room using this. You can try in your home. Okay, whereas இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா you cannot see exactly, ஒரு மாதிரி ஒரு blurred-ஆ ஒரு மாதிரி shaky-ஆ ஒரு image, and then உங்களுக்கு long field of view-ல தெரியல. whereas இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா you can see so many things. Okay, clear-ஆ உங்களுக்கு வந்து windows தெரியுது, and then மேலே இருக்கக்கூடிய ceiling கூட you can see. Now I am bringing this. Okay, so என்ன ஆகுது? தலைகீழா தெரியல, எரெக்டாக தான் இருக்கு. virtual and erect, that is you can get the image on this mirror surface itself. நான் பின்னாடி கொண்டு போனாலும் இமேஜோட சைஸ் டிமினிஷ் தான் ஆகுதே ஒழிஞ்சு இன்வெர்ட் ஆகலை. தட் மீன்ஸ் உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரரில் இருக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்கும்னா, when it is closer, ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸராக மிரர் பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்டில் சின்னதாக தான் தெரியுது, நார்மல் சைஸோட சின்னதாக தெரியுது. பட் இட் இஸ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட், ஸ்ட்ரைட்டாக தெரியுது. அண்ட் தென் இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த லென்ஸ் இந்த மிரரில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகும்பொழுது ரொம்ப குட்டியாக பாயிண்ட் சைஸ் டிமினிஷ்டாக இருக்குது, ரொம்ப சின்னதாக பாயிண்ட் சைஸ்டாக தெரியுது. அது மாதிரி உங்களுக்கு விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக தான் இருக்குது. வேரஸ் கான்கேவ் மிரரில் உங்களுக்கு ரெண்டு வேரியேஷன், ஒன்று விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் பார்த்தோம், இன்னொன்று ரியல் அண்ட் இன்வெர்ட்டட்னு பார்த்தோம். ஸோ இந்த பேஸை வச்சு we are going to see the image formation ஓட tabulation என்ன. ஃபஸ்ட்டு வந்து let us see the distant object method. You consider this as the concave mirror. இப்போ வந்து I am going to point this. இது நாட் அ மிரர், ஒரு ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் தான். இந்த மாதிரி ஒரு மிரர் எடுத்துட்டு யூ ஆர் கோயிங் டு அட்ஜஸ்ட் இன் சச் வே தட் லைட் ரேஸ் வந்து இது மேலே ஃபாலோ ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இன் சன்ஸ் லைட்டு இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு கான்கேவ் மிரரில் ஒரே ஒரு பார்ட்டை தவிர மற்ற எல்லா பார்ட்லேயுமே உங்களுக்கு என்ன ஆகும், யூ கேன் கெட் த இமேஜ் இன் த ஸ்க்ரீன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டில் எக்ஸாக்டாக இமேஜ் ஆஃப் த சன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பிரைட், அதே மாதிரி ஷார்ப் சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து ஒரு இடத்துல ஃபாலோ ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து யூ ஃபிக்ஸ் திஸ் பொசிஷன், யூ டு நாட் சேஞ்ச் திஸ் பொசிஷன். நீங்கள் இதை ரொம்ப ப்ரொலாங்காக வைக்கும் பொழுது என்ன ஆகும், ஃபஸ்ட் வந்து இனிஷியலாக ஸ்மோக் டெவலப் ஆகும், அண்ட் தென் த பேப்பர் டென்ஸ் டு பேர்ன். அப்படின்னா தட் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது கான்கேவ் மிரர் இஸ் அ கன்வர்ஜிங் மிரர், இட் கன்வர்ஜஸ் த லைட், அதனால தான் உங்களுக்கு ஒரு பேர்னிங் எஃபெக்ட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நவ் யூ மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்க்ரீன் அண்ட் த மிரர். இப்போ இப்படி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் உள்ளான டிஸ்டன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். மெஷர் பண்ணிக்கோங்க. தட் பிகம்ஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரர். ஸோ வித் திஸ் ஃபோக்கல் லென்த் யூ ஆர் கோயிங் டு டேக் அ கான்கேவ் மிரர். அதை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, போல்னு மார்க் பண்ணிக்கோங்க. another 2 parallel lines வரைஞ்சிக்கோங்க. எதுக்குன்னா ஈக்குவல் டு த ஃபோக்கல் லென்த். இப்போ வந்து 10 சென்டிமீட்டர் ரஃப்லி 15 சென்டிமீட்டர் வந்ததுன்னா இந்த போல்லேருந்து 15 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன், அதே மாதிரி another 15 சென்டிமீட்டருக்கு இன்னொரு லைன்.
ஏன்னா உங்களுக்கு தெரியும் r is equal to 2f இல்லையா. ஸோ இங்கேருந்து இது ஒரு f, இங்கேருந்து இது ஒரு f. ஸோ இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் வந்து ஆப்ஜெக்டை வைக்க போகிறீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் தான் வந்து உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் லைட்டை ஆக்ட் பண்ணும்பொழுது, இப்போ இந்த கேண்டில் ஆஃப் லைட்டை ரொம்ப டிஸ்டன்ட்டில் வச்சுக்கோங்க. சிக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க, சியில் வைங்க. இன் பிட்வீன் சி அண்ட் எஃப், அட் சி, இன் பிட்வீன் பி அண்ட் எஃப், டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இந்த கேண்டில் வச்சுட்டு அதோட இமேஜ் எப்படி இருக்குது, அதோட சைஸ் எப்படி இருக்குது, பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? Now we are going to see the image formation by a spherical mirror பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்பொழுது, ஓகே, இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸில். தட் மீன்ஸ் இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார் பியாண்ட், உங்களுக்கு இமேஜ் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி பியாண்ட் சி, ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு இமேஜ் வந்து இன் பிட்வீன் சி அண்ட் எஃப். ஓகே, அது மாதிரி சியில் இருக்கும்பொழுது உங்களுக்கு இமேஜ் ஆப்ஜெக்ட் சியில் இருந்தால் இமேஜும் சியில் இருக்கும். இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டை உள்ள கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு இமேஜ் எப்படி இருக்கும், வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ இஃப் திஸ் கம்ஸ் இன், இமேஜ் கோஸ் அவுட். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் ஸோ அட் இன்ஃபினிட்டி பொசிஷன் ஆஃப் த இமேஜ் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இமேஜ் சைஸ் ரொம்ப ஹைலி டிமினிஷ், ரொம்ப மங்கலாக, ரொம்ப பாயிண்ட் குட்டியாக தெரியும். இமேஜ் வந்து உங்களுக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். ஓகே, எப்போதுமே இன்வெர்ட்டட்னா தலைகீழாக இருக்கிறதுனால ரியல்னு வந்துடும். பியாண்ட் சி, பிட்வீன் எஃப் அண்ட் சி, பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். டிமினிஷ்டாக இருக்கும் சைஸ். சி பார்த்தீங்கன்னா அட் சி, ஆப்ஜெக்ட் சியில் இருந்ததுன்னா இமேஜும் சியில் தான் ஃபார்ம் ஆகும், சேம் சைஸ். பியாண்ட் சி, சாரி, பிட்வீன் சி அண்ட் எஃப்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு இமேஜ் வந்து இட்ஸ் ஃபார்ம் பியாண்ட் சி, சிக்கு தள்ளி ஃபார்ம் ஆகும். அண்ட் பட் பார்த்தீங்கன்னா என்லார்ஜாக இருக்கும். when the object is placed at the principal focus, உங்களுக்கு இமேஜ் வந்து இன்ஃபினிட்டி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இட் இஸ் ஹைலி என்லார்ஜாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப், வெரி க்ளோஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொம்ப கான்கேவ் இருக்க க்ளோஸாக ஒரு ஸ்கெட்ச் வைக்கும் பொழுது யூ வில் கெட் த இமேஜ். அந்த இடத்துல உங்களுக்கு இன்வெர்ட்டடாக இருக்காது, விர்ச்சுவல் அண்ட் டெரெக்டாக இருக்கும். அண்ட் simultaneously it is enlarged. இந்த enlarged effect தான் வந்து டென்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? to see the enlarged view of the teeth. So dentists use this concave mirror. So the nature of the image is virtual and erect only when the object is placed between P and F. மற்ற எல்லா கேசஸ்க்குமே உங்களுக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக தான் இருக்கும் nature of the image. Now representation of images formed by the spherical mirrors using ray diagram பார்க்க போகிறோம். That is, the ray diagram யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to locate the image position எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட், எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, அந்த எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட்டாக ஆக்ட் ஆகும். தட் மீன்ஸ், ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு பார்ட்டுமே பாயிண்ட் சைஸ் மீன்ஸ் so many number of rays வந்து it falls on the spherical mirrors. இது பட்டு it is going to reflect back. இந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது எனி 2 rays ரிஃப்ளெக்ட் ஆகி 2 இன்டர்செக்ட் ஆனால் போதும், we can locate the image. பட் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்லேருந்து வரும்பொழுது so many n number of rays will fall on it. அப்போ எல்லாத்துக்கும் உரிய ரிஃப்ளெக்ஷன் என்ன, அது ரெண்டு எங்கே வந்து கோயின்சைட் ஆகுது, இன்டர்ஃபியர் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் we cannot find it. It's so hard. அதனால் ஒரு பேசிக்காக ஒரு ரே வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகும்பொழுது இப்படி தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் 4 இது ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் எனி 2 உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், யூ கேன் லொக்கேட் த இமேஜ். த ரே டயக்ராம் யூஸ் பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் சீன் ஆல்ரெடி, திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர். ரே parallel to the principal axis. Principal axis இது parallel-ஆக இருந்திருக்கு. உங்களுக்கு இந்த dotted lines வந்து is nothing but the normal. Okay, it makes an angle I with this normal. Okay, after reflection it diverges from the principal focus. நம்ம பார்த்தோம் convex mirror வந்து diverging mirror. Okay, so இது incident, இது reflected ray. இந்த reflected ray extend பண்ணினீங்கன்னா it just joins at the principal focus. இது உங்களுக்கு இது இப்படி தான் இருக்குங்கிறது தெரியும். பட் while drawing be careful that இந்த மாதிரி நீங்கள் ரிஃப்ளெக்டட் ரே வரைஞ்சிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில நேரம் கோயின்சைட் ஆகாது. ஸோ ஹேவ் இன் மைண்ட் ரிஃப்ளெக்டட் ரேவும் அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து எமர்ஜ் ஆகிற மாதிரி நீங்கள் வரைகிறதுக்கு யூ நீட் டு ஹாவ் அ ஐடியா. ஓகே, நெக்ஸ்ட், a ray directed towards the principal focus. So this is the incident ray. இது எதுக்கு டைரக்ட் ஆகுதுன்னா, it as though it passes through the principal focus மாதிரி it is directed towards the principal focus. After reflection என்ன நடக்கும், it emerges
parallel to the principal axis. இதுதான் second case. So this is the second case. A ray directed towards the principal focus, after reflection it emerges parallel to the principal axis. Next, a ray directed towards the center of curvature, it reflected back retracing the same path. That means இந்த ரே வந்து இந்த மிரருக்கு நார்மலாக, அதாவது 90 டிகிரியில் விழும்பொழுது அந்த என்ன ஆகும், திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி அதே பார்த்து ரீட்ரேஸ் பண்ணுது. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்சிடென்ட் ரேவாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்டட் பார்த்தாக இருக்கும். ஸோ ரே டைரக்டட் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இஸ் கோயிங் டு ரீட்ரேஸ் த சேம் பாத். நெக்ஸ்ட், when the incident ray falls on the spherical surface obliquely means at a certain angle, or slanting rayva வந்து at the pole of the mirrorல incident ஆகும் பொழுது after reflection it is going to obey the laws of reflection, that is I is equal to R. Okay, this is I and R. So when the ray falls on the spherical mirror obliquely at the pole of the mirror, after reflection it obeys the laws of reflection. The same is the case for the representation of the images using the ray diagram of concave mirror. அதே தான் இந்த இடத்துல வெரி சிம்பிள். இங்கே வந்து நம்ம எங்கே வரைஞ்சோம், பிஹைண்ட் த மிரரில் தான். கான்வெக்ஸில் வந்து பிஹைண்ட் த மிரர் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்க போது. வெரஸ் கான்கேவ் மிரருக்கு இன் ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லாம் இருக்கும். ஸோ அகெயின் 4 points. when a ray falls parallel to the principal axis, இதான் இன்சிடெண்ட்டாக இருக்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் it passes through the principal focus. So this is the reflected ray. Then second case, when a ray passes through the principal focus, இங்கே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நீங்கள் இப்போயும் வரையலாம். பாருங்கள், நான் கீழேருந்து இன்சிடென்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து உங்களுக்கு ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகுது, அப்பர் பார்ட்டில் விழுற மாதிரி பார்த்துருக்கு. பட் வேறஸ் இந்த கேஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து கீழே இருந்து வரைஞ்சிருக்கேன். இன் போத் த கேசஸ் இட் இஸ் ட்ரூ. உங்கள் புக்கில் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மேலேருந்து அப் டு டவுன் கொடுத்துருப்பாங்க, நான் வந்து டவுன் டு அப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் அ ரே பாசஸ் த்ரூ த principal focus of a concave mirror, after reflection it emerges parallel to the principal axis. So this is going to be your reflected ray. Okay, then a ray passing through the center of curvature of a concave mirror, after reflection it retraces the same path. Since in the ray வந்து spherical mirror க்கு நார்மலா இன்சிடென்ட் ஆனால ரிஃப்ளெக்ட் ஆகி அதே பாத்தை ரீட்ரேஸ் பண்ணுது. And then if a ray falls obliquely, that is slanting angle la vandu, if it falls at the pole of the mirror, then it obeys laws of reflection and it gets reflected back. So this is your reflected ray. This is R, that is angle I is equal to angle R. So 4 rays. Or ray parallel to the principal axis, after reflection passes through principal focus. A ray passing through the principal focus, after reflection parallel to the principal axis. A ray passing through the center of curvature, after reflection same path. A ray falls obliquely at the pole of the mirror, after reflection and it obeys laws of reflection. So with these 4 rules, both for the concave and convex mirror, we are going to see the image formation by a concave mirror. First என்னங்கறத பார்த்தலாம். You know tabulation la நம்ம வந்து different positions of the object வச்சு நம்ம image formation பார்த்தோம். இப்போ first image formation na object is at infinity. That means parallel rays of light வந்து இதில் ஃபால் ஆகுது. இந்த இடத்துல நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னா வெறுமனே இன்சிடென்ட் ரே மட்டும் அந்த கேஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து வரைய போகிறது வந்து ரிஃப்ளெக்டட் ரேஸ். அந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேஸ் நம்ம பார்த்தோம். இமேஜ் ஃபார்மேஷனுக்கு உங்களுக்கு மினிமம் 2 டிஃப்ரெண்ட் ரிஃப்ளெக்டட் ரேஸ் இன்டர்ஃபியர் ஆனாலே போதும்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே 2 டைப்ஸ் ஆஃப் ரேஸ் பார்த்தாலே போதும். இந்த இடத்துல ஒரே கேஸ் வரும், ஏன்னா so many different இந்த மாதிரி மேலே above the principal axis 2 parallel ray, below the principal axis 2 ray வந்து parallel விழும்போது எல்லாமே எங்கே இன்டர்ஃபியர் ஆகும் பிரின்சிபல் ஃபோக்கஸில். ஏன்னா கான்கேவ் மிரர் வந்து கன்வர்ஜிங் மிரர், இட் ஹேஸ் த டெண்டன்சி டு கன்வர்ஜ் அட் அ பாயிண்ட். அதுதான் உங்களுக்கு இமேஜ் ஆஃப் த சன் வந்து பெரிய சன் வந்து உங்களுக்கு பிரைட் அண்ட் ஷார்ப் ஸ்பாட்டாக உங்களுக்கு இமேஜாக கிடைக்குது. ஸோ கன்வர்ஜிங். ஸோ நவ் இதுதான் வந்து parallel to the principal axis. So this is your principal focus. After reflection
it passes through the principal focus or it converges at the principal focus. This is the reflected ray. Okay, next case உங்களுக்கு image எங்க ஃபார்ம் ஆயிருக்கு. So the image is formed at the principal focus. Image size பாருங்க, ரொம்ப point size, highly diminished and point sized இருக்கும். இதோட nature of the image என்ன, concave mirror க்கு it is real and inverted. So first conditions full-ஆ பார்த்தோம். First position of the object, அதாவது the object is at infinity. உங்களுக்கு nature of image என்னன்னு தெரியும், size of the image, and then உங்களுக்கு image formation, position of the image உங்களுக்கு தெரியும். Next second condition, the object is placed beyond C. This is your object, A being the object. Two different rays எடுத்துக்கிறோம். ஒன்று parallel to the principal axis, இன்னொரு ray it passes through the center of curvature. Okay, so now we will draw this ray parallel to the principal axis. After reflection from the concave mirror, it tends to converge or tends to intersect at the principal focus. So this is your reflected ray. Okay, and then a ray passing through the center of curvature, reflection kapra it retraces the same path. ரெண்டு எங்க interfere ஆகுது, இந்த point note பண்ணுங்க. So this is your position of the image. தலைகீழா இருக்கும். Okay, that is B prime A prime. So image represent பண்றது B prime A prime. Object வந்து AB சொல்றோம். உங்களுக்கு தலைகீழா இருக்கு, பாத்தீங்கன்னா diminished இருக்கு. Okay, then so this is the case for when the object is placed beyond C. உங்களுக்கு position of the image எங்க இருக்கு, in between the principal focus and the center of curvature. Then next, the object is at the center of curvature. So object center of curvature இருந்தா உங்களுக்கு வந்து இமேஜும் உங்களுக்கு எந்த இடத்துல கிடைக்கும், at the same center of curvature தான். ஸோ நான் ரஃப் டயக்ராம் ஆல்ரெடி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ரேண்டமாக நீங்கள் ஒரு ரே எடுத்து போட்டு ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகி சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வர வைக்க முடியாது. ஸோ ஹாவ் அன் ஐடியா ஓவர் இட் அண்ட் தென் ட்ரா. ஓகே, ஸோ ரே பாசிங் ray parallel to the principal axis, after reflection வந்து it intersects at the principal focus. So இந்த மாதிரி, so this is my reflected ray, and then a ray passing through the principal focus, after reflection emerges parallel to the principal axis. This is my reflected ray. So ரெண்டும் வந்து உங்களுக்கு at the center of curvature intersect ஆகுது. So you are getting an inverted image. So this is A B னா உங்களுக்கு image வந்து B prime A prime. Size பார்த்தீங்கன்னா இது என்ன சைஸோ அதே தான், of the same size, real and inverted. Next, fourth condition, the object is placed in between the center of curvature and the principal focus. We are taking two rays. ஒரு ray வந்து parallel to the principal axis. After reflection, it emerges or it passes through the principal focus. So இந்த மாதிரி ஒரு diagram வரைஞ்சுக்கணும். Okay, and then a ray passing through the center of curvature. This is my reflected ray in this case. And then a ray passing through the center of curvature. After reflection, it emerges, or after reflection, it retraces the same path. So ரெண்டு interfere ஆகிறது பார்த்தீங்கன்னா beyond Cங்கிற பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு image வந்து உங்களுக்கு கிடைக்கும். The image is enlarged. So this is my image. Okay, so this is B prime A prime, real and inverted. And then fourth condition, the object is placed at the principal focus. Again two rays, a ray parallel to the principal axis. After reflection, it emerges or it passes through the principal focus or it intersects at the principal focus. Reflected ray, இதுதான் என்னோட reflected ray. And then ray passing through the center of curvature, reflection வந்து அப்புறம் it retraces the same path. இந்த ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா intersect ஆகிற மாதிரி காமிக்கல. That means
it is going to somewhere at infinity. We don't know the exact place. உங்களுக்கு highly enlarged இருக்கும். And the last case, when the object is placed in between the pole of the mirror and the principal focus, two rays, ஒரு ray வந்து it falls obliquely at the pole of the mirror. அப்போ வந்து உங்களுக்கு it suffers the, it obeys the laws of reflection. This is my reflected ray. This is I and R. அப்புறம் இன்னொரு ரே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போகும்போது இட் ரீட்ரேசஸ் த சேம் பாத். இப்போ இந்த இடத்துல இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்னா பிஹைண்ட் த மிரர். பிஹைண்ட் த மிரர்னு சொல்லும்பொழுது இமேஜ் ஃபார்ம்டு இன் த மிரர் இஸ் டர்ம்ட் அஸ் தி விர்ச்சுவல் இமேஜ். ஸோ இப்போ இதை ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேயும் நான் வந்து ரீட்ரேஸ் பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி பிஹைண்ட் த மிரரில் ஒரு பொசிஷனில் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு. ஸோ அகெயின் இந்த ரிஃப்ளெக்டட் ரேயும் ரீட்ரேஸ் பண்ணுறேன். So this is going to be the place where my image is formed. This is A prime, B prime. This is my image and this is the object. In that la pathina image formed behind the mirror and it is enlarged. Now we are going to see the uses of concave mirror. In which places all these types of concave mirrors are used to பார்க்கணும். Torch lights, then search lights. இந்த மாதிரி மைனிங்லலாம் யூஸ் பண்ணும்போது சர்ச் லைட்ஸ்க்கு தே வில் பி யூஸிங் கான்கேவ் மிரர். அதே மாதிரி வெஹிக்கிள் ஹெட்லைட்ஸுமே உங்களுக்கு வந்து கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பவர்ஃபுல் பீம்ஸ் உங்களுக்கு இன்டென்ஸாக வரக்கூடிய பீம்ஸ் உங்களுக்கு தேவைன்னா we can use concave mirror. ஷேவிங் மிரர்ஸ்க்கு வந்து enlarged image of the face. அதே மாதிரி டென்டிஸ்ட் வந்து உங்களுக்கு enlarged image of the teeth வேணும்னா உங்களோடது வந்து இன்னும் மேக்னிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும்னா அகெயின் we can use this concave mirror. And then சோலார் குக்கர்ஸ், சோலார் ஃபர்னஸஸில் இந்த கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணும்பொழுது ஓப்பன் ஒரு வுடன் பாக்ஸ் செட்டப்பில் தே வில் பி யூஸிங் திஸ் கான்கேவ் மிரர். அந்த லைட் வந்து சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகும், அந்த இது பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ கன்வர்ஜிங் மிரர் வந்து ஒரு தொடர்ந்து லாங் டைம் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் ஆஃப் த சன் அந்த இடத்துல ஃபாலோ ஆகும்போது ஸ்மோக் உண்டாகிறத பார்த்தோம். த சேம் திங் ஹியர். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். த ஃபுட் கேன் பி குக்டு இன் த கேஸ் ஆஃப் சோலார் குக்கர். அதுமாதிரி சோலார் ஃபர்னஸ்லேயும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இட் ஹேஸ் த எபிலிட்டி டு கான்சன்ட்ரேட் லைட். ஸோ திஸ் கான்கேவ் மிரர் இஸ் கால்ட் அஸ் தி கன்வர்ஜிங் மிரர். இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் மிரர் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளிஃபைட் கேஸ். நம்ம ஃபஸ்ட்டு டேபுலேஷன் பார்த்துட்டு தென் வி மூவிங் டு த ரே டயக்ராம். இல்லை ஒன்லி டூ கேசஸ். ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று இன்ஃபினிட்டியில் இருக்குது, இல்லைன்னா பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் த போல் ஆஃப் த மிரர். இப்போ பொசிஷன் ஆஃப் த இமேஜ் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். சைஸ் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஹைலி டிமினிஷ்டு பாயிண்ட் சைஸ். உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரர் எல்லா கேசஸ்லையுமே உங்களுக்கு வந்து நேச்சர் ஆஃப் த இமேஜ் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். தட் இஸ் த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் ஒன்லி ஆன் த மிரர். ஓகே, அண்ட் தென் between infinity and the pole of the mirror object இருக்கும்பொழுது you get the image in between the pole and the focus. Size பார்த்தீங்கன்னா diminished. So in between infinity and pole தான் கொடுத்துருக்காங்க. That means in any different placesல வச்சாலும் உங்களுக்கு diminished size தான் இருக்கும், image size. And then nature of the image வந்து virtual and erect. Then we move into the ray diagram. So object is at infinity, parallel rays fall ஆகுது. So after reflection உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த இடத்துல? After reflection it tends to diverge from the principal focus. அதுதான் உங்களுக்கு இந்த rays incident ஆகும்போது. So this is my reflected ray and again கீழே downwards down to principal axis வந்து again it emerges, reflected ray வந்து emerges from the principal focus. This is the point where the image is formed, virtual and erect and point sized இருக்கும். And then second case between infinity and the pole தான். So we can keep the object anywhere. Two rays, one ray parallel to the principal axis. After reflection வந்து இந்த C இங்க ஒரு dotted lines வந்து it denotes the normal. After reflection வந்து it tends to diverge from the principal focus. This is my reflected ray, this is I and this is R. And a ray
directed towards the center of curvature வந்து after reflection it retraces the same path. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த கேஸ் ரிஃப்ளெக்டட் ரே. ரெண்டு ஜாயின் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு டிமினிஷ்டாக இருக்குது இமேஜ் வந்து. தட் இஸ் A prime B prime is the image. It is formed in between P and F. P and Fல ஒரு பாயிண்டில் image is going to form. சைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சைஸ் ஏபியாக இருக்கும் பொழுது இமேஜ் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு ஆக்டிவிட்டி 3 மிரர்ஸ் கான்கேவ் மிரர், பிளேன் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துட்டு இதில் வந்து எந்த மிரரில் உங்களுக்கு வந்து ஃபுல் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்டையர் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிடைக்கிறதுன்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்கிறாங்க. The answer for this question is the full image of the object can be obtained only using the convex mirror. So convex mirrorக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு வைடர் ஆங்கிள் வைடர் வியூ இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ரியர் வியூ மிரர்ஸாக வெஹிக்கிளில் சைடில் வெஹிக்கிளோட விங்கில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மிரர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டு சேஃப் டிரைவிங் எனேபிள் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ அண்ட் லார்ஜர் ஏரியாவோட வியூ வந்து உங்களுக்கு வந்து அந்த இதில் கிடைக்கிறதுனால மிரரில் கிடைக்கிறதுனால சேஃப் டிரைவிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கான்வெக்ஸ் மிரர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ரியர் வியூ மிரர்ஸ் இன் வெஹிக்கிள்ஸ். அண்ட் உங்களுக்கு எப்போதுமே ஸ்ட்ரைட்டாக இமேஜ் கிடைக்கும் டிமினிஷ்டாக இருந்தால் கூட. ஸோ உங்களுக்கு இன்வெர்ட்டடாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் டைரக்ட் இமேஜ். வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ, ஏன் வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூனா இட் இஸ் கர்வ்ட் அவுட்வர்ட்ஸ்க்கிறதுனால வி கெட் அ வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ அண்ட் தென் லார்ஜர் ஏரியாவும் கவர் பண்ணும். பிளேன் மிரரை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரர் கர்வ்டாக இருக்கிறதுனால லார்ஜர் ஏரியா. ஸோ இன் ஷார்ட் we can say concave mirror is a converging mirror and convex mirror is a diverging mirror. Now we move into the sign conventions for the reflection by spherical mirrors. So simple. இது வந்து ஒரு concave mirror அவங்க கொடுத்துருக்காங்க. This is applicable for convex mirror also. So this is your principal axis, pole இருக்கு. Okay, object is always placed at the left side of the mirror. எப்போதுமே லெஃப்ட் சைடில் தான் பிளேஸ் ஆகும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பிளேஸ் பண்ணுறதுனால மிரருக்கு இந்த லெஃப்ட் சைடு எல்லாமே யூ ஹாவ் டு டேக் த சைன் கன்வென்ஷன் டு பி நெகட்டிவ். ஸோ ரைட் டைரக்ஷன் எல்லாமே பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து த டைரக்ஷன், the right side direction or the left side direction is taken as negative and the right side direction is taken as positive from the pole of the mirror. அப்புறம் distance நீங்கள் measure பண்ணும்போது you have to measure from the pole of the mirror and then above the principal axis, below the principal axis வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. above the principal axis object height வந்து பாசிட்டிவாகவும் below the principal axis வர height வந்து நெகட்டிவாகவும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிறதுனால direction of incident light வந்து always in this direction. So these are the sign conventions. இந்த sign conventions பேரு தான் வந்து கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். இந்த கோஆர்டினேட்ஸில் அவங்க வந்து ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைட் டைரக்ஷனை நெகட்டிவ்னு ரைட் சைட் டைரக்ஷனை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே கோஆர்டினேட் சிஸ்டமை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி மிரர் ஃபார்முலா யூஸ் பண்ணி we can use image distance எவ்வளவு, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஃபோக்கல் லென்த் எவ்வளவு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இது எல்லாமே you can find it using this Cartesian coordinates. Now we directly move into the mirror formula. Mirror formula is 1 by V plus 1 by U is equal to 1 by F, where U is the object distance. Object distance the distance of the object from the pole of the spherical mirror. So distance of the object from the pole of the mirror and image distance. The image வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா if suppose the distance of the image from the pole of the mirror, the image distance. F ங்கிறது focal length. It is the distance of the principal focus from the pole of the mirror. So everything is calculated from the pole. Now magnification of the spherical mirror na enna paaka porom. Magnification means ஒரு image of the object வந்து எவ்வளோ தூரம் magnify ஆயிருக்கு when compared to the object size. So image சைஸுக்கும் ஆப்ஜெக்ட் சைஸுக்கும் உண்டான ரேஷியோ தான் magnification அப்படின்னு சொல்கிறது. In other terms we can relate magnification to object distance and image distance. எப்படின்னா m is equal to minus v by u, where v is the image distance, u is the object distance. So magnification means
how far the image of the object is magnified with respect to the object size. Not only magnification enlarge இருக்காங்கிறது மட்டும் இல்லை, how far it is diminished அப்படிங்கிறதையும் we can find using this relation. And now we are going to see the signs which it positive and negative signs. The m is positive, m negative இருந்தால் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ஒரு ஜிஸ்டா for all the things. இந்த இதை நீங்கள் வந்து you can use this for finding f, u and v in the formulaலையோ in the sense problemல யூஸ் பண்ணி you can find it. இப்போ m பாசிட்டிவாக இருந்ததுன்னா image is virtual. எப்படின்னா you know that object is placed at the left hand side. Left hand side na from the pole of the mirror பார்த்தாச்சு. So u வந்து is always negative. So u is always negative இந்த ஒரு கேஸ் எடுத்துக்கோ. Then if the image வந்து virtual-ஆக இருக்குன்னா என்ன அர்த்தம், it is formed almost on the other side. Behind the mirror தான் உங்களுக்கு both concave and convex mirrorல உங்களுக்கு behind the mirror தான் உங்களுக்கு image formation இருக்கு. எப்போ if the image is virtual, that means v is positive. இங்கே வந்து இப்போ v பாசிட்டிவ் u நெகட்டிவ், அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு மைனஸ் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். தட் மீன்ஸ் இமேஜ் இஸ் விர்ச்சுவல். இப்போ வந்து இமேஜ் ரியலாக இருந்தால் உங்களுக்கு ஆல்வேஸ் ரியல் இமேஜஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த கேஸ் ஆஃப் கான்கேவ் மிரரில் பார்த்துருக்கோம். கான்வெக்ஸ் மிரரில் உங்களுக்கு எல்லாமே விர்ச்சுவல் அண்ட் டெரெக்ட். அதனால் we need not worry about this. இப்போ ரியல் இமேஜ் எப்போதுமே லெஃப்ட் சைட்னால v வந்து உங்களுக்கு அகெயின் நெகட்டிவ். ஸோ v நெகட்டிவ் u நெகட்டிவ் ரெண்டு ப்ளஸ் ஆகிடும். அகெயின் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ். ஸோ இமேஜ் வந்து ரியலாக இருக்கும் if மெக்னிஃபிகேஷன் இஸ் நெகட்டிவ். அதே மாதிரி விர்ச்சுவல் இமேஜோட ஹைட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்னா விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம்ட் above the principal axis, அதனால h prime வந்து பாசிட்டிவ். whereas h prime நெகட்டிவாக இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் ரியல் இமேஜ். ஏன்னா தழகீழாக இருக்கும், பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபார்ம் ஆகிறதுனால h prime வந்து நெகட்டிவ் ஃபார் ரியல் இமேஜ். and then h வந்து is always positive. ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் above the principal axis இருக்கனால h வந்து always positive. u எப்படி always negative, அந்த மாதிரி h is always positive. then radius of curvature for the convex mirror. convex mirrorக்கு உங்களுக்கு it is formed, the center of curvature வந்து it is formed behind the mirror. that means இங்கேருந்து from pole of the mirror to center of curvature தான் உங்களுக்கு radius of curvature. அப்படிங்கிறதுனால radius வந்து it is formed on the right hand side. so r is positive for the convex mirror. so r பாசிட்டிவாக இருந்தால் r is equal to 2f. அதனால fவும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர். whereas in the case of concave mirror r வந்து பார்த்தீங்கன்னா other side, in front of the mirror. center of curvature is formed in front of the mirror. so the distance between the pole and the center of curvature தான் radius of curvature. so r வந்து negative for the concave mirror. so is the case for the focal length. so the focal length of the concave mirror is also negative. now b பார்க்குறோம். v is positive for convex mirror. ஏன்னா v வந்து ஆல்வேஸ் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இமேஜ் ஃபார்மேஷன் இருக்குது விர்ச்சுவல் இமேஜஸ். பட் கான்கேவ் மிரரில் எல்லா கேஸஸ்க்குமே v நெகட்டிவ், ஒன்லி ஒரு கேஸ். எப்போனா when the object is placed in between the pole and the principal focus இருக்கும்பொழுது இமேஜ் வந்து விர்ச்சுவலாக behind the mirror ஃபார்ம் ஆகும். அதனால் அந்த ஒரு கேஸ் தவிர்த்து v is negative for concave mirror. அப்போ v ஒரே இடத்துல தான் பாசிட்டிவ். அது எந்த கேஸ்னால் when the object is placed between p and f. அப்போ இந்த இடத்துல விர்ச்சுவல் இமேஜ். ஸோ வித் திஸ் பேசிக் திங்ஸ் we can easily solve the problem. ஸோ ஃபஸ்ட்டு சில கொஸ்டின்ஸ் புக் பேக்கில் இருக்கிறத மட்டும், புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மாத்திரம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், the radius of curvature of the spherical mirror is 20 centimeter. What is its focal length? So given is radius of curvature of a spherical mirror கொடுத்துட்டாங்க. ஸோ generalized கொடுத்துட்டாங்க. ஸோ we need not worry about whether it is positive or negative. ஸோ r is equal to 20 centimeter. f வந்து என்ன, r is equal to 2f. அப்போ f என்ன, r by 2. okay, you can bring f வந்து you can keep f here and you can bring 2 down to the other side. அப்போ f is equal to r by 2. 20 by 2 வந்து 10 centimeter. This is the focal length of the spherical mirror. இப்போ இன்னொரு question, dash mirror gives an erect and enlarged image of an object. ஸோ வந்து கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் த எரெக்ட் இமேஜ். ஆனால் சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்குது, என்லார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரரில் ஒன்று ஹைலி டிமினிஷ்டு பாயிண்ட் சைஸ் இமேஜ் அல்லது டிமினிஷ்டு இமேஜ் தான். அப்போ என்லார்ஜ் இமேஜுங்கும் பொழுது லாஸ்ட் கேஸ் எப்போ when the object is placed between p and f. அப்போ the mirror is a concave mirror.
ஸோ எரெக்ட்னு வச்சு நம்ம கான்வெக்ஸ் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு இமேஜ் சைஸ் என்னன்னு பார்த்துக்கணும். ஓகே, அதை வச்சு யூ கேன் டிசைட். Find the focal length of the convex mirror whose radius of curvature is 32 cm. So given solution என்னன்னு பார்க்கலாம். Given r is equal to 32 cm. So convex mirror க்கு வந்து r is positive. So f is equal to r by 2, which is 32 by 2 is equal to 16 centimeter, plus 16. So the focal length of a convex mirror is plus 16 centimeter. You can write the focal length of a convex mirror. Now we see book back evaluation exercise la irukkudiya sala one word paathitu next video la we will continue with the problems for the mirror maatram. The image formed by a concave mirror is observed to be virtual. So concave mirror la virtual naale ungalku nyabagam vara vendiyது object வந்து placed between pole and the principal focus. Have that in mind. Okay, virtual, erect and larger than the object. Where should be the position of the object? 4 options கொடுத்திருக்காங்க. அதுல ஆப்ஷன் என்னவா இருக்கும்? The object is placed between pole of the mirror. நான் இப்போ p ன்னு எழுதுறேன். You have to write pole of the mirror and principal focus. Okay. Now, fifth question. No matter how far you stand from a mirror, your image appears erect. The mirror is likely to be. அதாவது நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நின்னாலுமே உங்களுக்கு இமேஜ் வந்து இரெக்டாக இருக்குது. 2 இருக்குது, பிளெயின் மிரர். கான்கேவ் மிரரில் கிடையாது. ஓகே, உங்களுக்கு கான்கேவ் மிரரில் வந்து ஒன்லி ஒரு கேஸில் மாத்திரம்தான் உங்களுக்கு விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஓகே, மற்ற அதெல்லாம் ரியல் அண்ட் இன்வெர்டட். ஸோ யூ கேன் ரூல் அவுட் திஸ். ஒன்லி பிளேனா ஒன்லி கான்வெக்ஸா ரெண்டுத்துலேயுமே ஹவ் ஃபார் யூ ஸ்டாண்ட் வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு எரெக்டாக தான் இருக்கும். ஓகே, appears to be erect. அது வந்து enlargedா இல்லை வந்து diminished-ஆலாம் கேட்கல. ஸோ யூ கேன் சூஸ் either plane or convex mirror. This is the answer for this question. Now, name the type of mirror used. Headlights of a car la வந்து what is the type of mirror used? It is the concave mirror. It gives the powerful beam. Rear view mirror is nothing but the convex mirror. And solar furnace la concave mirror வந்து converging mirrorங்கிறதுனால we are using to concentrate more light. So this is the answer. Next video we will see the problem part.